வணக்கம். அட்வொகேட் பிரவீன்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லீகல் நோட்டீஸ். லீகல் நோட்டீஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு பார்ட்டிங்களும் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு அவரோட இஷ்யூஸை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இப்போ ஒரு பர்சனே இந்த நோட்டீஸை அனுப்பலாம். அட்வொகேட் தான் அனுப்பணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ அட்வொகேட் எதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னா, அவங்க லீகல் கண்டெக்ஸ்ட்டு, இம்பார்ட்டண்ட் நோட்ஸு இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால் அட்வொகேட் அனுப்பும்போது நெக்ஸ்ட்டு கோர்ட் ப்ரொசீடிங்கில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது லீகல் நோட்டீஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் டேட்டு, பிளேஸு இதெல்லாம் நம்ம கொடுத்துடணும். இந்த சென்டரோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ரிசிபியன்ஸோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ், வாங்க போகிறவரோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துக்கணும். ஸோ என்ன இஷ்யூஸ் அதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட் நோட்டாக எழுதிட்டு ஃபஸ்ட்டு எழுதணும். ஆக்சுவலி என்னென்ன இஷ்யூஸ் நடந்திருக்கு, ஸோ அதுக்கு என்ன ரிலீஃப் வேணும், ஸோ அந்த நோட்டீஸ் அனுப்புகிற சென்டர் என்ன ரிலீஃப் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணணும். ஸோ டேமேஜஸ் ஏதாவது இருந்தால் க்ளைம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் முக்கியமாக அவரோட டைம்லைன் கொடுத்துடணும். 15 days, 30 days, ஸோ அதெல்லாமே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம நார்மலான ஒரு போஸ்ட் மெத்தட் மூலயமா, ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலயமா, ஆர்பிஏடி, அதாவது இது கோர்ட் ப்ரொசீடிங்காக நம்ம அதை அந்த மெத்தட் மூலயமா அனுப்பிட்டு நம்ம ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிக்கலாம். ரிப்ளை வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, ரிப்ளை வந்ததுன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் கோர்ட் ரூம் அந்த செட்டில்மெண்ட்லேயே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கோர்ட் ப்ரொசீடிங் போக தேவையில்லை. ஸோ அவர் கொடுக்குற ரிலீஃபோ டேமேஜஸோட இதோ எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். நான் ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக லீகல் நோட்டீஸை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ வேறொரு வீடியோவில் இன்னும் வேற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.